பாபர் மசூதி இடித்து ராமருடைய சிலையை உள்ளே வைத்த அந்த சூழ்நிலையில் 1991 மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், எந்த விதமான மத வழிபாட்டு தலமும் இந்த சூழ்நிலையில் 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பாபர் மசூதியை தவிர்த்து, பாபர் மசூதி என்பது சர்ச்சைக்குரிய நிலமாக மாற்றப்பட்டது, அதை தவிர்த்து வேறு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மத வழிபாட்டு தலங்கள் எங்கே எங்கே இருக்கின்றதோ அது அப்படியே இருக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 1991 ஒரு சட்டம் ஒன்றை இயற்றப்படுகின்றது. அந்த சட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஞானவாபி பள்ளிவாசலிலே தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த சட்டம் இருக்கும்போது தான் சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்றத்தினுடைய துணை கொண்டு ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மௌலா பள்ளிவாசல்ல, அந்த போஜ்ஷாலா பள்ளிவாசல்ல இன்றைக்கு இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் சொன்னா, அந்த சட்டம் எதற்கு இருக்கின்றது? சட்டத்தை மதிக்க வேண்டுமா இல்லையா? இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சமீபத்திலே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள். என்ன தீர்ப்புன்னு சொன்னால், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தார் நகரத்தில் போஜ்ஷாலா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் கமால் மௌலானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அங்கே பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வருகின்றார். இந்த இடத்தில் பொறுத்த வரைக்கும் இந்துக்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அங்கே சரஸ்வதி தேவிக்குள்ளேயே ஒரு கோயிலும் இருக்கின்றது என்று அவர்கள் நம்புகின்றார். போஜ்ஷாலா பள்ளிவாசல், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் என்பது பல ஆண்டுகளாக வரலாற்று ரீதியாகவும் மத ரீதியாகவும் சர்ச்சையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடமாக தொடர்ந்து விளங்கி வருகின்றது. அப்ப இந்த அடிப்படையில் அங்க முஸ்லிம் கமால் மௌலானா பள்ளிவாசலுக்குரிய இடம் என்று அவர்கள் நம்பி அங்கே தொழுகை நடத்துகின்றார்கள். அது மாதிரி இந்துக்களும் சரஸ்வதி தேவிக்குரிய இடம் என்று அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஒரு இடத்திலே வழிபாட்டை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொல்லியல் ஆய்வு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக தொல்லியல் ரீதியான ஆய்வை நடத்தி வருகின்றார்கள். பல ஆண்டுகளாக வழக்குகள் நிறுவனம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2003 இந்த ASI நிறுவனம் ஒரு இடைக்கால ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கின்றார்கள். என்ன உத்தரவுன்னு சொன்னா, இந்த நாட்டில் அனைவருக்கும் மத வழிபாட்டு உரிமை இருக்கின்றது, அதன் அடிப்படையில் மத ரீதியான விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது, அது மாதிரி வழிபாட்டு உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, மத ரீதியான சர்ச்சைகள் மேலோங்கி அது சட்டம் ஒழுங்கை பாதித்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் 2003 ஒரு இடைக்கால ஒரு உத்தரவை ஒன்று பிறப்பிக்கின்றார்கள். என்ன உத்தரவுன்னு சொன்னால், முஸ்லிம்கள் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தில் கமால் மௌலானா பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை நடத்தி கொள்ளலாம், அது மாதிரி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டுமல்லாமல் சில விசேஷ தினங்களில் இந்துக்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், அந்த சரஸ்வதி தேவி கோயிலில் அவங்க வழிபாடு நடத்திக்கலாம் என்று 2 பேருக்குமே உரிமை இருக்குது. இந்த விவகாரத்தில் முழுமையான தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் 2 சாராரும் அங்கே நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். அந்த அடிப்படையில் 2003 இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி இரு மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த இடத்திலே வழிபாட்டை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த மே 15 மத்திய பிரதேசத்தில் தற்போது பாஜகவினுடைய ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அந்த நிலையில் மே 15 மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்குகின்றது. 2003 ASI வழங்கிய அந்த இடைக்கால உத்தரவை முழுமையாக ரத்து செய்து, இந்த இடம் முழுவதுமே சரஸ்வதி கோயிலுக்கு சொந்தமான இடம்தான், முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தில் எந்த விதமான உரிமையும் கிடையாது, முஸ்லிம்கள் அங்கே தொழுகை நடத்தக்கூடாது, முழுமையாக இந்துக்கள் தான் அந்த இடத்திலே இனிமேல் வழிபாடு நடத்துவார்கள் என்று அந்த தீர்ப்பிலே ஒருதலை பட்சமாக வழங்கி அந்த ASI வழங்கிய அந்த உத்தரவை ரத்து செய்கின்றார்கள். ரத்து செய்துவிட்டு இந்த தீர்ப்பை இந்த உயர்நீதிமன்றம் வழங்குகின்றது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக வேண்டி உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவசரமாக அந்த இடத்துல இன்றைக்கு அந்த பூஜையை நடத்தக்கூடிய காரியங்களுக்கு அனுமதி வழங்கி அதை ஒரு விஷயமாக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர்கள். அந்த நிலையில் முஸ்லிம்கள் மேல்முறையீடுக்காக போக இருக்கிறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றமே என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த நாட்டில் சட்டம் ஒன்று இருக்கின்றது, நாம எல்லாருமே அறிந்த விஷயம்தான். பாபர் மசூதியினுடைய அந்த நிலையில அதை இடித்து ராமருடைய சிலையை உள்ளே வைத்த அந்த சூழ்நிலையில் 1991 ஒரு சட்டத்தை இந்த நாட்டிலே உச்சநீதிமன்றம் சொல்கின்றது. மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம். எந்த விதமான மத வழிபாட்டு தலமும் இந்த சூழ்நிலையில் 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பாபர் மசூதியை தவிர்த்து, பாபர் மசூதி என்பது சர்ச்சைக்குரிய நிலமாக மாற்றப்பட்டது, அதை தவிர்த்து வேறு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மத வழிபாட்டு தலங்கள் எங்கே எங்கே இருக்கின்றதோ அது அப்படியே இருக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று 1991 ஒரு சட்டம் ஒன்றை இயற்றப்படுகின்றது. அந்த சட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஞானவாபி பள்ளிவாசலிலே தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த சட்டம் இருக்கும்போது தான் சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்றத்தினுடைய துணை கொண்டு ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மௌலா பள்ளிவாசல்ல, அந்த போஜ்ஷாலா பள்ளிவாசல்ல இன்றைக்கு இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் சொன்னா, அந்த சட்டம் எதற்கு இருக்கின்றது? சட்டத்தை மதிக்க வேண்டுமா இல்லையா? உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை உடனடியாக கையில் எடுத்து உடனடியாக அவர்கள் என்ன செய்யலாம், மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கலாம். அப்படி செய்யலை. ஆனால் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மேல்முறையீடு போகக்கூடிய சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு நிகழ்வு கையில் எடுத்தாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த 1991 இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை மதிக்காமல் இந்த காவி சிந்தனை உடையவர்கள் நடக்கின்றார்கள். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள் இது மாதிரி இருக்கலாமா? மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யணும்? சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டுமா இல்லையா? இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கின்றது, அனைவருக்கும் சட்டத்திலே உரிமை இருக்கின்றது, அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாட்டிலே வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்தை துளியளவு மதிக்காமல், இந்த தொல்லியல் துறை ஆய்வு நடத்தி அது வழங்கிய அந்த உத்தரவை துளியளவு மதிக்காமல் அதையெல்லாம் இன்றைக்கு உதாசீனப்படுத்திவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த வழிபாட்டு உரிமைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அந்த மத உணர்வுகளை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு இது மாதிரியான ஒரு தீர்ப்பு இன்றைக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்குன்னு சொன்னா, இது எதற்கு வழிவகுக்கும்? மிகப்பெரிய ஒரு மத மோதலை தூண்டக்கூடிய விஷயமா இருக்குதா இல்லையா? ஆனால் நீதிமன்றங்கள் அதற்கு ஒருபோதும் இதற்கு வடிகாலாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை மதிக்கக்கூடிய மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றது, அனைத்து மக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து மக்களுடைய ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால், அவசரமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மீது ஒரு தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். அந்த இடத்திலே இத்தனை ஆண்டு காலமாக எப்படி மத நல்லிணக்கம் பேணப்பட்டதோ அதுபோன்று மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவாவாக இருக்கின்றது. நாம் காத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கி அனைத்து மக்களுடைய மத உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாமும் ஒரு கோரிக்கையாக நாம் வைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.